ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஸ்டூடெண்ட் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுது கூட கூடுமே எல்லாம் கூடுமே என்ற பாடலை கைகளை தட்டி நம்ம பாடுவோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, நீ சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, நீ சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஆமென். இப்பொழுதும் கூட கொஞ்ச நேரம் எழுந்து நின்று கண்களை மூடி ஏசப்பாவை நம்ம ஆராதிக்கலாம். நம்ம ஏசப்பா நம்ம எப்பொழுதுமே ஒருபோதும் நம்மளை விட்டு கொடுக்காத தேவனாக இருக்கிறார். நம்ம எந்த இடத்துல நம்ம தலை குனிந்து நின்றோமோ அந்த இடத்துல ஏசப்பா நம்ம தலையை உயர்த்துகிற தேவனாக தான் இருந்திருக்கிறாரு. எந்த இடத்துலையும் நம்ம வெட்கப்பட்டு போகாதபடி நம்மளை நிறுத்தவே இல்லை. அந்த ஏசப்பாவை நோக்கி இப்பொழுது கூட ஏசப்பா விட்டு கொடுக்காத தேவன் நீர் எங்க கூட இருக்கும்போது ஏசப்பா எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி அவரை துடித்து ஆராதிப்போமா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. ஆமா ஏசப்பா, எங்களை விட்டு கொடுக்காத தேவனா இருக்கிறீர் ஏசப்பா. இந்த ஆராதனை வேலையிலும் ஏசப்பா உங்களுடைய கரங்களை இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்க ஆராதனையை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். முதலாவது சிறிய என்னுடைய சாட்சி. நான் ஒரு சாதாரண
ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன். ஆனால் நான் என்னுடைய வேலையிலே நான் எட்டிய பகுதி என்னவென்றால் ஒரு ஐஆர்எஸ் அதிகாரியாக, இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் அதிகாரியாக, டெபுட்டி கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸாக நான் கடந்த ஆண்டு நான் ரிட்டையர் ஆனேன். எப்படி ஒன்றுமில்லாத ஒரு சாதாரண குடும்பத்தில் நான் பிறந்தாலும் எப்படி என்னால் இந்த பதவிக்கு செல்ல முடிந்தது? என்னுடைய வீட்டிலே வறுமை. நான் எங்கள் வீட்டில் படிக்கிறதுக்கு எந்த வசதியும் கிடையாது. நான் கல்லூரி வரைக்கும் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். ஆனால் எங்கள் வீட்டிலுடைய வறுமையின் காரணமாக என்னுடைய அப்பா நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்போதே இறந்து விட்டார். எனக்கு கீழே 3 தம்பிகள் 2 தங்கச்சி. என் அப்பா இறக்கும்போது 6 மாத கடைசி தங்கை 6 மாத கை குழந்தை. எங்கள் அம்மாவுக்கு எழுத படிக்க தெரியாது. இதுதான் எங்களுடைய நிலைமை. இந்த சூழ்நிலையில் கல்லூரியிலே பிஎஸ்சி மேக்ஸ் படித்தேன். ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரிந்தது, நான் அரசாங்கத்திலே ஒரு பெரிய பதவிக்கு வந்தால்தான் என்னுடைய வீட்டினுடைய நிலைமை மாறும். நாங்கள் படித்த வளர்ந்த எல்லாமே ஒரு ரொம்ப சாதாரணமான இது. ஆங்கிலத்தில் எனக்கு ஒரு சென்டென்ஸ் கூட ஒழுங்காக எழுத தெரியாது. 12ஆம் வகுப்பு பாடத்தில் கிட்டத்தட்ட எல்லாமே மனப்பாடம் செய்து தான் பாஸ் பண்ணினேன். எனவே எனக்கு ஆங்கிலத்தில் எதுவுமே ஒரு சென்டென்ஸ் எனக்கு சரியாக எழுத தெரியாது. இதுதான் என்னுடைய ஆரம்பம். இந்த சூழ்நிலையில் என்னுடைய அப்பா இறந்த பிறகு இயேசு தான் எனக்கு தகப்பனாக இருந்தார். அவர் என்னை நடத்த ஆரம்பித்தார். நான் முதலாவது தெரிந்து கொண்ட பகுதி என்னவென்றால், என்னுடைய குறைவு ஆங்கிலம் எனக்கு தெரியாதது தான். இந்த குறைவை நான் நீக்க வேண்டும். எனவே நான் என்ன பண்ணினேன், இந்த கல்லூரி படித்து முடித்த பிறகு அரசாங்கத்திலே ஒரு வேலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் எனக்கு அந்த கேள்வியை கூட படித்தால் புரிந்து கொள்ள முடியாது. எனவே எனக்கு இருக்கிற ஒரு குறை ஆங்கிலத்திலே அதை வாசிப்பதும் அதை புரிந்து கொள்வதும். எனவே அந்த குறையை நான் சரி செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். நீங்களும் உங்களுக்கு அநேக பாசிட்டிவான இடங்கள் இருக்கும், அதே நேரத்தில் உங்களுக்கு நெகட்டிவான சில ஏரியாஸ் இருக்கும். அந்த பாசிட்டிவான ஏரியாஸை நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். நெகட்டிவான ஏரியாவை நீங்கள் அதை சரி பண்ணலாம். இந்த ரெண்டையும் நீங்கள் சரி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை நீங்கள் அடைய முடியும். எனக்கு என்னுடைய வீட்டில் வறுமை, எந்த விதமான வசதியும் கிடையாது. ஆனால் எப்படியாவது அரசாங்கத்திலே ஒரு அரசு அதிகாரியாக போக வேண்டும் என்று நான் நினைத்தேன். எனவே எனக்கு குறைய தடையாக இருப்பது ஆங்கில அறிவு. முதலாவது அந்த ஆங்கிலத்தை புரிந்து கொள்வதிலும் அந்த ஆங்கிலத்தை பேசுவதிலும் இருக்கிற தடையை நீக்க வேண்டும் என்று நான் முதலாவது இங்கிலீஷ் கிராமரையும் இங்கிலீஷ் ஸ்போக்கனையும் நான் என்ன பண்ணேன், என்னுடைய இதில் அதை முதலாவது படிக்க ஆரம்பித்தேன். புரிந்து கொள்ளுங்கள், தேசத்திலே லட்சக்கணக்கான அரசு வேலைகள் இருந்தாலும் தேசத்திலே ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான வாலிபர்கள் கல்லூரி முடித்து வெளியே வருகிறார்கள். கல்லூரி முடித்து வெளியே வந்த எல்லாருக்கும் அரசு பதவி கிடைக்குமா என்றால் அவர்கள் எல்லாரும் தகுதியுடையவர்கள் தான். ஆனால் அவர்களுக்கு கிடைக்குமா என்றால் அது மிகவும் கடினமான காரியம். ஏனென்றால் 1 லட்சம் போஸ்ட்டுக்கு 1 கோடி பேர் அப்ளை பண்ணால் 99 லட்சம் 1 லட்சம் பேருக்கு மட்டும் கிடைக்கும், 99 லட்சத்துக்கு கிடைக்காது. அப்போது நாம் அரசாங்கம் என்ன சொல்லுது, நான் ஒரு பரீட்சை நடத்துகிறேன், அந்த பரீட்சையை நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வேலை தரேன். மறுபடியும் சொல்கிறேன், அரசாங்கம் சொல்லுது, நான் ஒரு பரீட்சை நடத்துகிறேன், அதை பாஸ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அரசு வேலை தருகிறேன், 60 வயசு வரைக்கும் சம்பளம் தர்றேன், 60 வயசுக்கு பிறகு நீங்கள் சாகிற வரைக்கும் பென்ஷன் தரேங்கிறான். புரிந்து கொள்ளுங்கள், இப்படி ஒரு வாய்ப்பு இந்தியாவிலே தமிழ்நாட்டிலும் இந்த மாதிரி போட்டித் தேர்வுகள் காம்படிட்டிவ் எக்ஸாம்கள் இருக்கிறது. மத்திய அரசிலும் போட்டித் தேர்வுகள் என்று சொல்லுவ காம்படிட்டிவ் எக்ஸாம்கள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பொதுத்துறை நிறுவனங்களான வங்கி மற்றும் எல்ஐசி போன்ற பொதுத்துறை நிறுவனங்களும் தங்களுடைய
தேவைக்கு ஆட்களை அவர்கள் பணியமர்த்தும் பொழுது அவர்கள் ஒரு பரீட்சையை நடத்துகிறார்கள். அப்போது அந்த பரீட்சையை பாஸ் பண்ணால் நமக்கு ஒரு வேலை கிடைக்கிறது. ஆம், நம்முடைய ஒரே நோக்கம் எப்படியாவது அந்த பரீட்சையை பாஸ் பண்ணிடணும். 3 வகையான பரீட்சைகள் இருக்கிறதுன்னு சொன்னேன். முதலாவது தமிழ்நாட்டிலே உள்ள அரசு பணிக்கு நடத்தப்படுகிற தேர்வு. அது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக நடத்தப்படுகிறது. அதிலே அநேக கிளர்க்கிலிருந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதிகாரி வரைக்கும் எல்லாமே அங்கே அந்த பரீட்சையை பாஸ் பண்ணால் அந்த பதவியில் அமர்த்தப்படுவார்கள். அதே போல் மத்திய அரசாங்கத்திலும் 2 வகையான வகையில் இருக்கிறது. ஒன்று கிளர்க்கிலிருந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட் வரைக்கும் இருக்கிற இதை நிறைவேற்ற ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் என்ற ஒரு நிறுவனம், மத்திய அரசு நிறுவனம் இந்த பரீட்சையை நடத்துகிறது. இதன் மூலமாக மத்திய அரசு பணிகளில் கிளர்க்காகவும் மத்திய அரசு பணிகளிலே நீங்கள் ஒரு அதிகாரியாகவும் உள்ள செல்லலாம். 2வது மத்திய அரசிலே யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது உயர்நிலை அதிகாரிகள் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் போன்ற அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதற்காக. இவைகள் எல்லாம் நியமனங்கள் எல்லாம் அவர்கள் நடத்துகிற பரீட்சையை நீங்கள் பாஸ் பண்ணினால், அவர்கள் நடத்துகிற பரீட்சையை பாஸ் பண்ணால் உங்களுக்கு அவங்க வேலை வாய்ப்பு கொடுப்பார்கள். ஆம், அப்போது நமக்கு இந்த அரசு தேர்வுகள் எவ்விதமாக நடத்தப்படுகிறது? நாம் எல்லாருமே நீங்கள் வெவ்வேறு படிப்பை சார்ந்தவர்களாக இருப்பீங்க. சிலர் தமிழ் லிட்ரேச்சர் படிச்சிருப்பீங்க, சிலர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருப்பீங்க, சிலர் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் இப்படி படிச்சிருப்பீங்க, சிலர் இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க, சிலர் டிப்ளமா படிச்சிருப்பீங்க. ஆனால் அரசாங்கம் அந்த தேர்வுக்குன்னு அவங்க நடத்துகிற தேர்வில் அவங்க ஒரு சிலபஸ் வைக்கிறாங்க. அந்த சிலபஸை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? அரசு தேர்வுக்கு போயிடலாம். ஒரு பரீட்சை ஒரு அரசாங்கம் நடத்துகிறது என்றால் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், அந்த துறையிலே என்னுடைய முதலாவது அரசாங்கத்தில் இந்த அரசு தேர்வை நான் எழுதி பாஸ் பண்ணி நான் சேர்ந்ததே ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் என்ற இதில் தான். அது நேர்மையாக தேர்வுகளை நடத்துகிறார்கள். அந்த தேர்வுகளை நீங்கள் பாஸ் பண்ணால் நீங்களும் என்னை போல ஒரு அரசாங்கத்தில் ஒரு பெரிய அதிகாரியாக வர முடியும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் என்ன சிலபஸ் வைத்திருக்கிறார்களோ அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஆயத்தமாக வேண்டும். அதை நீங்கள் ஆயத்தமாக்கி அதில் நீங்கள் பயிற்சி எடுக்கும் பொழுது நீங்கள் தொடர்ச்சியாக அதை மாத்திரம் உங்களுடைய சிந்தனையாக வைத்துக்கொண்டு அதை மாத்திரம்தான் உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுடைய இலக்காக வைத்துக்கொண்டு நீங்கள் செயல்படும் பொழுது நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு அதிகம். நானும் எழுதுகிறேன் என்று எழுதாமல், இது எழுதினால்தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய இது மாறும். ஆம், என்னுடைய வாழ்க்கையில் உள்ள வறுமை மாறியது, என்னுடைய ஸ்டேட்டஸ் மாறியது. அன்று எங்கள் குடும்பங்களை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் இந்த ஸ்டேட்டஸ் மூலமாக அநேகர் எங்களை குறித்து பெருமைப்பட்டார்கள், நாங்கள் அவருடைய சொந்தக்காரர்கள் என்று. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது எப்படி வந்தது? அரசியலே கிடைத்த வேலை வாய்ப்பினாலே. அந்த வேலை வாய்ப்புக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் நடத்துகிற அந்த பரீட்சையை நம்ம பாஸ் பண்ணணும். அந்த பரீட்சையை பாஸ் பண்ணனா என்ன பண்ணணும்? ஏனாவதானன் என்று இல்லை, நீங்கள் முழு முயற்சியாக நீங்கள் பண்ண வேண்டும். நான் என்னுடைய வீட்டினுடைய வறுமை மாற வேண்டுமென்றால் இந்த பரீட்சையில் பாஸ் பண்ண வேண்டும் என்று தினந்தோறும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நான் 18 மணி நேரம் படிப்பேன். மீதி 6 மணி நேரம் தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் சாப்பிட போகிறது, தூங்க போகிறது, மற்ற குளிக்க போகிற எல்லா நிகழ்வுகளும் இருக்கும். மீதி எல்லாமே ஏனென்றால் இந்த அரசாங்கம் நடத்துகிற இந்த பயிற்சியை நான் பாஸ் பண்ணேன். எனக்கு ஒரு அரசு வேலை, இந்த அரசு வேலை கிடைச்சா 60 வயசு வரைக்கும் எனக்கு எந்த இதுவும் இல்லை, எல்லாம் அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும். 60 வயசுக்கு பிறகு அவங்க பென்ஷன் மூலமாக என்னை மறுபடியும் பாதுகாத்துக் கொள்வார்கள் என்ற உத்தரவாதம் இருப்பதனால நீங்கள் ஏன் அதை செய்யக்கூடாது? ஏனோதோனா என்று அரசு தேர்வுகளில் நீங்கள் கலந்து கொள்ளாமல் அந்த அரசு தேர்வுக்கு உண்டான சிலபஸை அதை நீங்கள் தெரிந்து கொண்டு அதை நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டு நீங்கள் பரீட்சைக்கு போகும்பொழுது நீங்களும் ஒரு பெரிய அரசு அதிகாரியாக மாறலாம், ஒரு கலெக்டராக மாறலாம். நான் இந்தியன் ரெவென்யூ சர்வீஸில் ஐஆர்எஸ் என்ற பதவியை நான் பெற்றுக்கொண்டேன். ஆம், இது எல்லாமே எப்படி மாறிச்சு? சாதாரண ஒன்றுமில்லாததிலிருந்து இயேசு தான் எனக்கு அப்பாவாக இருந்தார். அவர் தான் என்னை படிக்க வைத்தார், என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தார். அதே இயேசு உங்கள் அனைவரும் என்னை காட்டிலும் பெரிய பதவிகளில் கொண்டு அமர்த்துவாராக. ஆமென்.